2 கைகளை இழந்த மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தக்கூடிய குறைந்த விலையுள்ள 3 சக்கர வாகனத்தை விருதுநகர் மாவட்ட தனியார் பாலிடெக்னிக் மாணவர்கள் கண்டுபிடித்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே செவல்பட்டியில் உள்ள தனியார் பாலிடெக்னிக் கல்லூரியில் மெக்கானிக்கல் பிரிவில் 3ஆம் ஆண்டு படித்து வரும் மாணவர் தனு விக்னேஷ். இவர் சக மாணவர்களுடன் இணைந்து மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தக்கூடிய வகையில் கைவிடப்பட்ட வாகன உதிரி பாகங்களை கொண்டு 3 சக்கர வாகனத்தை வடிவமைத்துள்ளார். இரு கைகளையும் இழந்தவர்கள் வாகனத்தை ஓட்ட ஏதுவாக கைப்பிடி இல்லாமல் கால்களால் ஆன் ஆஃப் செய்வது முதல் எல்லா வகையிலும் வாகனத்தை இயக்க முடியும் என்கிறார் மாணவர் தனு விக்னேஷ். இந்தியாவோட பொறுத்து மேக் பண்ணி எல்லாமே டிசைன் பண்ணிருக்கோம். பட் இதுல எல்லா பொருளுமே யூஸ் பண்ணக்கூடியதுன்னு சொல்லி எல்லாம் வேஸ்ட்னு சொல்லி அனுப்புறது நாங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி அதை ஒரு வண்டியை உருவாக்கியிருக்கோம். இது கம்மியான ரேட்ல பண்ணிருக்கோம். இதே நம்ம கம்ஃபர்டபுளா இன்னும் அதாவது மற்ற வண்டி போற ஸ்பீடுக்கு பண்ணணும்னா காஸ்ட் அதிகமாகும். பட் அந்த அளவு பண்ண முடியும், எல்லாமே நல்லதா பண்ண முடியும். உலகத்துல பாத்தீங்கன்னா கால் இல்லாதவங்களுக்கு எல்லாம் வண்டி இருக்கு. பட் கை இல்லாதவங்களுக்கு மினிமமா இருந்தாலும் அவங்கள பத்தி யாரும் யோசிக்காதனால அதுல இந்தியன் ரோட்ஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்னதா வண்டி கொடுத்து அவங்க ஈஸியா மூவ் ஆகிற மாதிரி சிந்திச்சு யோசித்து மாணவர்கள் வாகனம் தான் இது. வெறும் ஒரு 12,000 செலவுல அவங்க உற்பத்தி பண்ணிருக்காங்க. என்னோட ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, இது மாதிரி சுயமா சிந்திச்சு மாணவர்கள் செய்யக்கூடிய ப்ராஜெக்டுக்கு கவர்மெண்டோ ஒவ்வொரு தனி மனிதனும் அவங்களுக்கு உதவிகளும் இருந்தா கண்டிப்பா இந்தியாவில் ஒவ்வொரு மாணவர்கள் நல்லா செய்வாங்க. மாணவர்களின் இது போன்ற கண்டுபிடிப்புகளை பொதுமக்களும் அரசும் ஊக்கப்படுத்தினால் சமூகத்திற்கு பேருதவியாக இருக்கும் என்பதே நிதர்சனமான உண்மை. தந்தி டிவி செய்திகளுக்காக சாத்தூர் செய்தியாளர் கருப்பசாமி.